+2 வரைக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை படிச்சுட்டு அதுக்கு மேலே உயர்கல்வியை படிக்க முடியாத மாணவர்களை கிராமப்புறங்கள்லேருந்து சிஸ்டமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணி கம்ப்ளீட் ஸ்காலர்ஷிப்பில் ஹையர் எஜுகேஷன் கொடுக்குற சர்வீஸ் தான் நம்முடைய ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கு. தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு அரசு பள்ளிகளை, அரசு உதவி பெறும் பள்ளிகளை நம்ம எவ்ரி இயர் கம்யூனிகேட் பண்ணுறோம். ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட ஒரு 4000 5000 பேர் ஆனந்தம்க்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்படி வர அப்ளிகேஷனை ஒரு 3 ரவுண்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டெலிஃபோனிக் இன்டர்வியூ, ரெண்டாவது டெலிஃபோனிக் இன்டர்வியூவில் வெரிஃபை பண்ணி டிசர்விங் அப்படின்னா சர்ப்ரைஸ் ஸ்பாட் வெரிஃபிகேஷன் போகிறோம், அவங்க வில்லேஜில் போய் என்கொயரி பண்ணுறோம். அதுலேயும் டிசர்விங் அப்படின்னா ஃபைனல் இன்டர்வியூ சென்னை வர வைக்கிறோம். அப்படி எந்த ஸ்டூடெண்ட்டை மோஸ்ட் டிசர்விங் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறோமோ, அதாவது பொருளாதார ரீதியாக மிக மிக பின்தங்கிய குடும்பங்களை சார்ந்தவர்கள், அப்பா இல்லை அப்பா அம்மா இல்லை, அப்பா இருந்து வீட்டுக்கு பிரயோஜனம் இல்லை, முதல் தலைமுறை பட்டதாரிகள், இந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்படக்கூடிய மாணவர்கள் யார் எடுக்கிறோமோ அவங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்குற வரைக்கும் அவங்க உயர்கல்விக்கான முழு கட்டணம், அதாவது காலேஜ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், எக்ஸாம், அவங்களுடைய கோ கரிக்குலர், அவங்க வெவ்வேறு தனித்திறன்கள் இருந்தால் தனித்திறன்கள் வெளிப்படுத்த வர வாய்ப்புகள் அப்படின்னு அட்மிஷன் ஃபீஸ்லேருந்து முதல் மாத சம்பளம் வாங்குற வரைக்குமான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டையும், வெறும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் மட்டும் கொடுக்கறது ஆனந்தம் நோக்கம் இல்லை. அதை தாண்டி வேல்யூ எஜுகேஷன் என்று சொல்லப்படக்கூடிய லைஃப் ஸ்கில் வேல்யூ எஜுகேஷன், சவால்களை தன்னம்பிக்கையை ஃபேஸ் பண்ணக்கூடிய, அவங்க இன்னர் லைஃபை சந்தோஷமா மகிழ்ச்சியாக வாழக்கூடிய, அவங்க பேரண்ட்ஸை குடும்பத்தை பொறுப்புணர்வாக பார்த்துக்கக்கூடிய, எல்லாருக்கூடையும் நல்ல உறவு முறைகள் இருக்கக்கூடிய ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனை உருவாக்குறதா ஆனந்தமுடைய நோக்கம். அதற்காக தொடர்ச்சியாக அவங்களுக்கு லைஃப் ஸ்கில் அண்ட் வேல்யூ எஜுகேஷன் ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம். இப்படி இதுவரைக்கும் கடந்த ஆண்டு வரைக்கும் 820 மாணவர்கள் ஆனந்தம் வழியாக படிச்சிருக்காங்க. 28 பேர் MBBS, 279 பேர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், லா, பேராமெடிக்கல்னு பல்வேறு கோர்சஸில் இதுவரைக்கும் 820 பேர் படிச்சிருக்காங்க. அதில் 450க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கோர்ஸை படித்து முடிச்சு பல்வேறு முன்னணி நிறுவனங்களில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஐடி கம்பெனி எடுத்தீங்கன்னா TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, IBM, இப்படி பல்வேறு முன்னணி ஐடி நிறுவனங்கள், LNT மாதிரியான நிறுவனங்கள், ஒரு 13 பேர் அரசு நிறுவனங்கள், மத்திய மாநில அரசு நிறுவனங்கள் ஒர்க் பண்றாங்க, வெளிநாடுகளில் பணிபுரியுறாங்க. இப்படி படிச்சு முடிச்சு ஆனந்தம் வழியா இன்னைக்கு நிறுவனங்களை பணியாற்றக்கூடிய ஆனந்தமுடைய அலுமினிஸ் ஒன்று சேர்ந்து ஆனந்தம் விழுதுகள் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கியிருக்காங்க. இன்றைக்கு அதற்கான நிகழ்ச்சி தான் ஆனந்தம் அலுமினிஸோட வைப்ரண்ட் விழுதுகள் அப்படிங்கிற ஆனந்தம் அலுமினிஸோட ஒரு கெட்டுக்கள் தான் நடக்குது. இந்த நிகழ்ச்சியில ஆனந்தம் அலுமினிஸ்க்கான ட்ரைனிங் ப்ரோக்ராமும், அதை தாண்டி ஆனந்தம் அலுமினிஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன் அலுமினி ஒன் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு புது இனிஷியேட்டிவ் தொடங்கியிருக்காங்க. ஒவ்வொரு ஆனந்தம் அலுமினியும் தாங்க படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு, அரசு பள்ளிக்கு அங்க இருக்கிற மாணவர்களை வழிகாட்டுவதற்காக போதுமான கைடன்ஸ், அவங்களுக்கான கேரியர் கைடன்ஸ், 7.5% ஒதுக்கீட்டுல அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்கு, அரசின் பல்வேறு திட்டங்கள் என்ன இருக்கு, அதை பயன்படுத்திக்கிறதுக்கான வழிகாட்டுதல் வழங்குவதற்கு ஒவ்வொரு மாணவரும், ஒவ்வொரு ஆனந்தம் அலுமினியும் தான் படிச்ச பள்ளிக்கூடத்தை பொறுப்படுத்துகிறது அப்படின்னு ஒன் ஸ்கூல் ஒன் அலுமினி ஒன் ஸ்கூல் அப்படிங்கிற புதிய திட்டத்தை இன்னைக்கு அலுமினிஸ் முன்னெடுத்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில தலைமை விருந்தினரா ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் சென்னை போலீஸ், சென்னை ஈஸ்ட் திரு தர்மராஜன் IPS அவர்களும், கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ் நந்தகுமார் IRS அவர்களும், பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி பர்வீன் சுல்தான் அவர்களும், விஜய் டிவி தன்னம்பிக்கை பேச்சாளர் திரு ராஜ்மோகன் அவர்களும் நீ கலந்துட்டு மாணவர்கள்ட்ட தங்களுடைய உற்சாக உரையாற்றி இருக்கிறார்கள். ஆனந்தமுடைய முன்னாள் அலுமினிஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சு தங்களுடைய அனுபவங்களையும் இன்னைக்கு பகிர்ந்து கொண்டார்கள்.